வெளிச்சமான அற்புதமான சபையிலே தோன்றிய மாது நான் யார் என்று விளக்கம் புரிகிறதா? விளக்கமா சொன்ன எல்லாருக்கும் தெரியுமா? சொன்னால் அல்லவோ தெரியும். சொன்னால் தெரியும், சொல்லவில்லை என்றால் தெரியாது. அப்படியானால் தெளிவாக சொல்லிக்கொண்டே வருகிறேன். நீ செவி கொடுத்து கேட்டுக்கொண்டேவா? ஆகட்டும் ஆகட்டும் மாதவன். பெண்ணாக நான் பிறந்து என்னுடைய நாமதேவமோ சுபாங்கி அல்லது பொன்னுருவி என்பார்கள். பொன்னுருவி என்பார்கள். இது எப்பேற்பட்ட சபை? பச்சை பசும்பல். இந்த சபையிலே நான் எத்தனை வருகிறேன்? என்று சொல்லும்படியான வாசனையை தெருவிலே அணிந்து கொண்டு முத்து பவளம் வைரம் வைடூரியம் என்று சொல்லும்படியான நவரத்ன கற்களால் வைத்து ஆபரணம் எல்லாம் சட்டமணி அணிந்து கொண்டு திட்டமுடனே இந்த சபையிலே வருகிறேன் என்றார். குறை என்பது காண முடியுமா? காண முடியாதம்மா. பச்சையம்மா ஒளியோ
நான் பேசிக் கொண்டு வருகின்றேன். ஒரு பதுமை என்றால் தெரியுமா? பத்னி என்ற ஒரு சிலை. சித்திரம் என்றால் தெரியுமா? அப்படி ஒரு பதுமையை போடுவோம், சித்திரத்தை போலவும் இந்த பொன்னிறை நாயகம் நான் வருகிறேன் என்றால் எனக்கு முன்பாக வரக்கூடிய இந்த சகிமார்கள் இன்னும் வரவில்லை. வருகின்றவா? இடமோடு பகிமார்கள் அம்மா அனுதினம் வந்தால் இருந்தாலும் அரண்மனையிலே இருந்து நான் வெளிவரும் சமயத்தில் இன்றைய தினம் என் உடலெல்லாம் சொல்லி எடுக்கிறது. உலகத்திலே ஒரு பெண்ணாக பிறந்தால் பெண்களுக்கு பட்டம் பகர் காலத்திலே நித்திரை என்பதே வரக்கூடாதாமா. அப்படி நித்திரை என்பது ஏற்பட்டால் தனக்கும் ஆகாது தன்னுடைய குடும்பத்திற்கும் ஆகாது என்று பெரியவர்கள் சொல்கிறார் அம்மா. ஆனால் எனக்கு எப்படி இருக்கிறது தெரியுமா? அப்படியம்மா நீ தீரைவா எனக்கு என்ன ஆபத்து நேருமோ, எனக்கு என்ன அவக்கேடு நேருமோ என்று அழுது துடிக்கின்றேன் அம்மா. சகி நித்திரையை பார்க்கும் போது உங்களுக்கு எப்படி அம்மா இருக்கிறது? சோதனையோ எந்த எனக்கே ஏற்பட்ட வேதனையோ என்று தானம்மா நான் அறிகிறேன். நித்திரை வருகிறது நித்திரை வருவது சொன்னால் ஆமா நாங்க என்னமா செய்ய முடியும்? நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என்னமா சித்திர கூட பஞ்ச நைனே Oh,
என் நித்திரையாக தெளிய வேண்டும் என்றால் நந்தவனம் செல்ல வேண்டும் வள்ளி முல்லை கோங்க மந்தாரை என்று சொல்லப்படியான பலவிதமான மலர்களை பறிக்க வேண்டும் அதை ஆரமாக தொடுக்க வேண்டும் ஆரமாக தொடுத்ததை பஞ்சனையாக அலங்கரிக்க வேண்டும் அந்த பஞ்சனையிலே நீங்கள் அமர வேண்டும் நீங்கள் அமர்ந்து உங்கள் துணை மீது நான் நித்திரை செய்தால் என் நித்திரையோ தெரிந்துவிட இருக்கின்ற சகிமார்களே ஆகட்டு வாருங்கள் பள்ளி அறையிலே உங்கள் துணை மீது நித்திரை செய்கின்ற தருணத்திலே நான் கண்ட அவலட்சணமான கனவையும் கேட்ட அசரீர் வாக்கையும் என்னவென்று சொல்ல போகிறேன் நாங்கள் பஞ்சாடையாக சொல்லும் பகன்றிட வேண்டும் தாயே அம்மா சகி பள்ளியறையில் நீங்கள் நித்திரை செய்கிற போது ஆமா நீங்கள் கண்ட கிழவையும் நான் கண்ட கிழவையும் கேட்ட அசிர் வாக்கையும் என்னிடத்தில் சொன்னால் அது நற்கிடவா துர்க்கிடவா என்று சொல்கிறோம் அம்மா ஆகட்டும் சகி அடி சொன்னதே அடி
சுந்தரமேனன் சொல்லி சொல்லேன். தோழி யாரு ஏது ஏன் சொல்லி சொல்றேன்? வெந்தையோ இது என்ன கொள்ளை இன்று இரவு கண்ட கணவனாங்க நீனா சொன்ன நீனா எங்க நின்று எங்க ஓடி நீங்கடா எங்க அக்கா சொல்றது கேள்றா விந்தையான கணவன் நல்ல கனவா கெட்ட கனவா விந்தியான கணவனா அப்புறம் உன் பொண்டாட்டி நீ ஒன்ன போய் மீண்டு போறான் புரியுதா இல்லையா? புரியலையே எனக்கு புரியலையா எனக்கு புரியலையா மாமா விந்தையான கணவன் சொன்னாலும் எங்களுக்கு விளக்கம் புரியவில்லையம்மா ஒண்ணுமே புரியவில்லையா? சொல்லுங்க பாக்கலாம் ஆமா நாளை வருக ஆரத்து. அமரவரதினாவா ஆரலோ. அடிமாலை வரிசை ஓடி அது வருவல் உரைத்தா ஆரமா. அம்மா நான் சொல்ல கேட்டாயா நாளை படைகளத்தில் நவரஞ்ச ஆபரணங்கள் மாலை வரிசையுடன் வாரும் என்று ஒரு தினம்ன்றாங்க அந்த அம்மா கனவுல இங்க வா அண்ணா ஆன்றா. என்ன வந்துதா? யோ சேலம் மலை தான் வருஷம் வந்துட்டாயா மாலை சேலை வந்தாங்க. மாலையை விட்டுரு. சேலை வந்திருந்தாங்களே. ஆமா. அந்த சேலை புதுசா இருந்ததா இல்ல பைசா இருந்தா கேட்டியா? கேக்குறியா அடி போடி மாமா. யோ குண்டு மாமா நான் சொல்றேன் நீ போய் உட்காரியா கேட்டு சொல்றேன். ஆமா சேலை மாலை எல்லாம் புதிதாக இருந்ததா ஆமா பழையதாக இருந்ததா நான் கேட்ட கிடவிலே அடி புதிய சேலை மாலையே அவ போன்ற அந்த அம்மா கண்ட கனவுல புது படம் தான் சீர்வர் சேர்த்து வச்சாங்களாம் எப்பவுமே புது படம் வரவே கூடாது. அது எண்ணி வரும். நீ செத்துட்டா வரும் எண்ணி வரும் தெரியுமா என்ன தாலி அரகர நீதான் வரும். அதையா முன்னாடி தாலி ஏத்துச்சுனாச்சியா அப்புறம் சேலை மலை எல்லாம் புது வளர்ந்து என் முன்னாடி தாலி அரதா முன்னாடி வருன்ற சேலை மலை என் முன்னாடி வராது. அவரு சேலத்துக்கு போடுவாங்க. அதையா சரி இந்த கமலம் காணாங்கல்ல ஆமா நம்ம உடம்பு நீமனா அம்மா நான் கேட்ட கிடவினாலே அடியே ஓவியரே அவனுடல் வராரோ ஓரமா. அம்மா சொல்வது கேட்டாயா என்னமால் இருந்து என்னுடன் பதறதாட்டி தீ கொண்டு மூற்றினால் போல் என் திராகமே இருக்கின்றாடா மறுபடியும் என்ன போல் இருந்து என்ன போல இல்ல என்னமோ இருந்து சுத்தமான பேச்சு நீ சொல்ற இருக்குது. அச்சாவே போய் மாறி போய் ஏண்டா அது ஜாதி எப்படி அது குண்டா
என்னமா இருந்திருக்கு என்னுடைய பருதாடி ஒரு தீ கொண்டு போட்டிருந்தால் போல் திராகமே இருந்துட்டாரா ஒரு நெருப்புல எண்ணெய் விட்டுருந்தாலும் எப்படி எரியும் என்ன சரி மண்ணெண்ணெய் ஊத்துறா திகில் திகில் எரியும் அது மாதிரி அந்த மாதிரி எரியுதுன்றாங்க அந்த மாதிரி சரி இந்த கண்டகணவெல்லாம் ஆமா யாருக்குன்னா ஆபத்துல எழுதுறாங்க இதை கேட்கலாம் அது சப்பா போய் கேட்டாடி அம்மா இந்த கஷ்டம் யாருக்கு நேரம் வருத்தப்படுகிறீங்க அம்மா உங்களுக்கு தெரியவில்லையா தெரியலையம்மா தந்தை மார்க்கு என்ன தாய் வீட்டு நேருமா இல்ல மாமி வீட்டு நேருமா அப்படின்னு ஆமா தாய் வீட்டு நேருமா நாங்க உன்ன கேக்குறது தாய் வீட்டு நேருமா மாமி வீட்டு நேருமான்னு ஏமா ஓடிவிடாமா டேய் இவ்வளவு நேரம் நம்ம சொல்றாங்களே யார் ஓட்டுமா ஆமாம்மா டேய் என்ன புரியுதா என்ன கேட்டாங்க ஓடிவிடாமான்ட்டு புரியுதான்னு கேட்டேன் புரியுது ஒன்றே புரியலையா எனக்கு கூட ஏமா உனக்கு எனக்கும் ஒண்ணும் புரியலையே புரியாதாண்டா உன்ன கேக்குறோம் என்ன கொஞ்சம் விளக்கமா தெல்ல தெளிவா இல்ல எங்க வேலை மாமா கேட்டா அவருக்கு தெரியுமா இது அப்புறம் அவ்வளவு தெரியும் சாண்டா சொன்னீங்கன்னா ஒண்ணுமே புரியலமா ஆமா தெளிவா சொன்னா அது தாய் வீட்டு நேருமா இல்ல மாமி வீட்டு நேருமான்னு சொல்றோம் நான் தெளிவாக எடுத்துரைத்தால் அப்படியே அம்மா ஆமாம்மா கண்ட நான் கண்டவென்ன சொல்வேன் சகி கேட்டு சொல்வேன் சகி ஒரு கண்ண பல்லக்க என்னை வைத்து போல ஒரு கர்ணப்பல்லகை என்ன வச்சு போல காட்டும் மலர் சுட்டுனாங்களே கர்ணப்பல்லகை நல்லதா காட்டுதா கர்ணபல்லகா அது கட்டாத பல்லர் தான் முதல்ல இது ஆகாது சரி ஆவாத கனவுதான் நல்ல கனவே கிடையாது அம்மா கர்ணப்பல்லகை நல்லதா காட்டுதா கேட்டா ஆமா இது ஆகாது சொல்றாமா இதுவும் ஆகாத கனவுதானா ஆமாமா இன்னும் என்ன தெரியுமா என்னம்மா ஒரு தண்ட வாழை மரம் என்ன எத்தீங்க நம்பி வரியா சாவு போய் வரேன் என்ன ஊர் போயிட்டு வரா எங்க சம்சாரத்துக்கு சின்ன மாமியார் சின்ன மாமியார் எங்க சம்சாரத்துக்கு சின்ன மாமியார் உனக்கு எனக்கு பெரிய மாமியார் ஆகுது சின்ன மாமியார் அம்மா சொல்றது கேட்டியா யாரு அம்மாவா பொன்னிரம்மா சொன்னாங்களே என்ன சொன்னாங்க தண்டு வாழ மாற பூமி நட்டு துண்டு துண்டா விட்டு சூறை கொள்ளையிடு ஆமா அதுக்கப்புறம் உனக்கு என்ன தெரியுமா தெரியலையா ஏன்டா பண்ணினா தெரியும் நான் உனக்கு தெரிஞ்சது நீ சொல்லுடா நான் தூங்கி எழுந்து வரேன் என்ன தெரியும் சொல்லுமா நீ தூங்க நீ தூக்கத்திலே எல்லாத்தையும் கவனிக்கிறாள் நானா சொல்லுமாமா சரியான தூக்கமா தண்டு வாழை மரம் பூமி நட்டு துண்டு துண்டா விட்டு சூறை கொள்ளையிடு ஒட்டி பந்தம் கொண்டு எண்ணெய் நிலைக்கிட உட்கார வைக்கணும் முக்காடு என்ற கண்டு ஆமா மாமா அதான் எதிர்பார்த்தேன் அதான சொன்னாங்க நீ சொல்லிட்டு நான் எதிர்பார்த்தேன் நான் நீ சொல்றது நான் சொல்றது போய் எதிர்பார்க்கிறேன் தண்டு வாழை மரம் தெரியுமா தெரியாதியா எனக்கு தெரியாது கொலை மரம் அது கூட தெரியாது கொலை வாழை தெரியலையா மரத்துல இருக்குதா
இங்கதான் கை காட்டுறா நான் கொலை வாங்கின்றேன் பாரு. அது தேர்ச்சியாக வருவோம். கொலை வாங்கிட்டது. ஆமா இலவாய. இலவாயா அது சாப்பாடு வந்து நம்ம சாப்பிடுமே. ஆமா நெத்து மரம் அடிமையான சாப்பாடு. அது மேல சாப்பாடுப்பா சும்மா இவ்வளவு அகல இலை. கை காட்டுறா அது இலவாய. அது சாப்பாட்டுக்கு வரும். சாப்பாடு வரும் அந்த தட்டு வாங்கின்றான் பாரு. ஆமா இப்ப பெரிய செத்துட்டாரு. ஆமா பெரிய யாரு செத்துட்டாரு? 14 நாள் நடப்பு. நடப்பு 14 நாள் காரி வைக்கிறாங்க. அன்னைக்கு அது வருவது. ஆமா அந்த அருள் ஒரு மராஜ ஒரு குடம் தண்ணி ஊத்தி அந்த அம்மா இட்டாந்து நடுத்த நிக்க வச்சு அந்த வாய மரத்தை நட்டுட்டு 4 துண்டா வெட்டி 4 பக்கம் கடைசி நடு விட்டுட்டு போய் படுக்குன்னு சாமான் தட்டுல போடுவாங்க. ஏண்டா நேரம் தாலி யாரோ சொல்லிங்கிற இல்ல மகாபாரதம் சொல்லிங்கிறேன். போய் சொல்லி ஆவது கருணை. ஆமா இதுவும் ஆகாத திருப்பணம்மா இதுவும் மாலாவை கிடவுதானா? எனக்கு நற்கிடவே வராதா சகிமார்களே? மத்தபடிங்கம்மா இன்னும் என்ன தெரியுமா? ஒரு கோரை இல்லா வீட்டில் நிற்கும் அவளே கொண்டவர்கள் பெண்கள் எல்லோரும் மாறினார் எண்ணெய் இல்லாமல் இருந்ததை மற்ற பெண்கள் என்னை கட்டியாத கண்ணு சொன்னாங்க. மற்ற பெண்களா உனக்கு தெரியுமா தெரியாதா? தும்பிலாதுமா அதுவும் தெரியாது, கவுரிலாதுமா அதுவும் தெரியாது, மூக்காங்கவுரில உனக்கு தெரியல. அர்த்த முட்டை முடி செடி முண்டா அதுவும் ஆவாத கனவு போய் சொல்லுங்கடி. அம்மா போங்கடி. இந்த கிணமா ஆவாதுங்கம்மா. இன்னும் என்ன தெரியுமா? வாழை மோருங்கையும் மண்ணோடு தந்திர மந்தன் கொட்டில் தாழை ஓரங்க மைந்தனும் தொட்டிலில் தானாய் உறங்கிட தோழர்களால் சுருள் ஓலையும் வந்திட அந்த கனவுல துஷ்டப்பட்டு வந்து முடித்தளிச்சான். கனவுல ஆமா இந்த வாய மறைஞ்சுதா? ஆமா அந்த வாய மறைஞ்சது வேரோடு கீழே சாயக்கூடாது. இந்த வாய மரம் வடக்கு போல சாயக்கூடாதுன்றாங்க. இந்த வாழை மரம் கீழே வேரோடு சாய்ந்தா அந்த குடும்பத்துக்கு ஆகாது. அந்த முருங்கை மரம் இருக்குது பாரு. ஆமா முருங்கை மரமும் வேரோடு சாயக்கூடாது. காத்து மழை இல்லாம சாயக்கூடாது. காத்து மழை ஈட்டி எதுவுமே இருக்கக்கூடாது. அப்ப சாஞ்சுதுன்னா அது அந்த குடும்பத்துல ஒரு ஆள் செத்தே தேரணும். சுருளோட வந்துட்டாமே. கனவுல சுருள் வாட வரக்கூடாது. சுருள் வாட வந்துனாவே அவன் நமக்கு தூது அனுப்புறான்னு அர்த்தம். கனவுல வந்தது பண்ணி மாமா. நான் அவரை பண்ணியா என்ன பண்ணி மாமா? எத்தனை ஜாத்திய வலை வாங்கி கொடுவேன். கனவுல பண்ணி வந்தது மாமான்னு சொல்லு. ஆமா கனவுல பண்ணி வந்தது. பன்றி பண்ணி இல்ல கனவுல பண்ணி வந்ததுன்றாங்க. ஆமா கனவுல எப்போ பண்ணி வந்ததோ அந்த குடும்பத்துல ஒரு ஆள் செத்தே தீரணும். ஆவாத கனவு போய் சொல்லுங்கடி. அம்மா சரி நீங்க கண்ட அனைத்துக்கும்
நிஜமதாய் மடுகளத்து எனக்கு நிகர் வருது மாலை. ஒரு தேவனே இது நேரம் வரையில் நான் கண்ட கிடவினாலே 10 மாதம் 300 நாள் நெற்றி வேர்வை நிலத்திலே விழ கத்த வேதனையோடு பெற்றெடுத்தாரே என் அருமை தாய் தந்தையர்கள். அவருக்கு என்ன ஆபத்து நேருமோ ஒரு எருமைக்கிடம் கொடுக்காமல் வளர்த்தார்களே என் 6 உயிர் அண்ணன் தம்பிமார்கள். அவருக்கு என்ன ஆபத்து வருமோ என்றுதானம்மா நான் அழுது துடிக்கின்றேன். கஷ்டப்படாதீங்கம்மா. யோ மாமா இவ்வளவு நேரமா கேட்டுட்டு வந்து சொன்னமே, இது தாய் வீட்டு நேரமா இல்ல மாமியாட்டு நேரமா? கல்யாணம் ஆகாத முன்ன கனவு கண்டா அது தாய் வீட்டுக்கு நேரம். கல்யாணம் ஆகாத முன்ன கனவு கண்டா, கல்யாணம் ஆன பிறகு கனவு கண்டா அது மாமியார் வீட்டுக்கு நேரம். கனவெல்லாம் மாமியார் தான் நேரம். ஆனா தாய் வீட்டுக்கு ஒண்ணு நேராது. போய் சொல்லுங்க போடி. தெரியுமா? ஒரு பெண்ணா பிறந்தா கல்யாணம் ஆகணும்னு கனவு கண்டா, ஆமா அது தாய் வீட்டு நேரம். உண்மைதான். அதே பண்ணி கல்யாணம் ஆனவருக்கு கனவு கண்டா, ஆமா அது மாமியார் நேரம். நீங்க கண்ட கனவெல்லாம் ஆமா உங்க மாமியார் தான் நேரமா? அடடே என் தாய் தந்தைக்கு ஒன்றுமாகதம்மா. என் அண்ணன் தம்பிக்கு ஒன்றுமாகதம்மா. என் தாய் தந்தைக்கு என் மக்கள் மச்சாருக்கு நான் தாலி கட்டிட்டு வாரு குழு குழு குழுன்னு ஒரு வாழ்க்கை இவங்க ஊடு மூடி முள்ளடிக்கிட்டோம் மண்ணேடா போகட்டும் வாங்கடி போலாம். ஏய் இல்ல கர்ணமகாராஜா 3 பேர் அடியான்னு போக சொன்னார். போய் இட்டு வர சொன்னார். புறப்பட்டு போலாம். வா